இங்க கோயம்புத்தூர் வந்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூரோட முக்கியமான ஐகான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒண்ணு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது இல்ல. இப்ப இருக்கிறதுல ஐகான் இதுதான். கோயம்புத்தூரோட முக்கியமான ஒரு ஐகான். நம்ம இங்க வெள்ளியங்கிரி மலை வந்தோம். வெள்ளியங்கிரி மலை வந்து இறங்குனதுக்கு அப்புறமா, நைட்டு நாம அந்த ஈசாவுலேருந்து அந்த லைட் ஷோ அதெல்லாம் பார்த்தோம். அது எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால நம்ம காலையில காட்டலாம். நாமும் பார்க்கணும். சப்ஸ்கிரைபர் காட்டலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால நம்ம ஈசாவுக்கு வந்தோம். ஈசாவுல தியானலிங்கம் அதோடைய ஃபுல் வீடியோ எல்லாமே அங்க உள்ள வந்து கேமராஸ் எல்லாம் அலௌட் இல்ல. நாம இந்த ஆதியோகி ஸ்டாட்டுவான மட்டும்தான் அந்த கேமராஸ் எல்லாமே அலௌடு. இப்போ சிவராத்திரி முடிஞ்சதுனால பின்பக்கமெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் டிராமட்டிக்கலா ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வரணும் அப்படின்னா அந்த ராயல் என்ஃபீல்ட் டயர் வச்ச மாட்டு வண்டியில ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வராங்க. ஈசா யோக தியானலிங்கம் அவுட்டர்ல இருந்து இங்க இது வரைக்கும் இந்த ஸ்டாட்டு வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அது கூட்டிட்டு வராங்க. அது ஒரு பெஸ்டா இருக்கு. இந்த சிவா ஸ்டாட்டு தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற யார் வேணாலும் மழை போகலாம். அது என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற சிவராத்திரி அப்போ என்னன்னா இந்த பின்னாடி கேட் இருக்குல்ல, இந்த உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுற மாதிரி இந்த கேட்டுலாம் இல்லாமல் இருக்குது. இதில் போய் சுற்றி சிவனை பார்த்துட்டு வர மாதிரி இப்போ வந்து இது இல்லை. ஏன்னா அந்த வேளால் உருவாக்கப்பட்ட அந்த கம்பிகளை வச்சு இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இது என்ன கருப்பு வரினா இருமுடி கட்டுறாங்க. ஷோல்டரில் இருமுடி கட்டி விட்டு அதை கொண்டு வந்து இங்கே கட்டணும். இருமுடி தேங்காய் உடைக்கிறதுக்காக போகிறாங்கல்ல, அந்த இருமுடி கட்டிட்டு போகிறவங்க இருமுடி தேங்காயை உடைக்கிறதுக்காக உருவாக்குறது. இங்கே வந்து தியானம் பண்ணுறாங்களோ இல்லையோ தியானம் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறவங்க அதிகம். முள்வெளியில் வேளாவில் இருக்கிற அந்த இதை பார்க்க முடியும். இந்த மாலை ஃபுல்லாக உத்திராட்சி கொட்டையால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உத்திராட்சி கொட்டை தான். உத்திராட்சி கொட்டை ஒவ்வொன்றா திரிச்சு கயிறாக திரிச்சு ஒரு 10-20 ரோலாக பண்ணி அதை ஃபுல்லாக உத்திராட்சி கொட்டையிலே பண்ணியிருக்காங்க. இந்த கயிறு இந்த லிங்கம் வந்து ஸ்டீல் பிளேட்டால் பண்ணது. இது கலவை அந்த மாதிரிலாம் இல்லை, முழுக்க ஸ்டீல் பிளேட்டால் உருவாக்கப்பட்டது. என்ன நடந்துகிட்ருக்கு, ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குன்றது அங்கங்கே ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். சிவராத்திரிக்கு நான் புக் பண்ணியிருந்தேன். டிக்கெட்லாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் வர முடியாது. வர விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த டைமிங் கொஞ்சம் சூட் ஆகலை. வேறு இடத்துல வேலை இருந்ததுனால நம்ம அங்கே போயிட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த சிவராத்திரி இங்கே ஈசாவில் எப்படி இருக்குன்றதை செலிப்ரேஷன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அங்கங்கே அந்த பேரெல்லாம் பார்க்க முடியும். சிறுவாணி, பவானி, பர்ஜிதான். இவங்க என்னென்னா காவேரி ரிவர் வந்து இது பண்ணுறதுக்காக அந்தந்த லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, அங்கங்கே உட்கார்ற சீட்டுக்கான பேரை வந்து அந்தந்த இருக்கிற ஆறுகள் எல்லா ஆறுகளும் மென்ஷன் பண்ணுறவே போட்டிருக்காங்க நதியோட பேரில். அது கொஞ்சம் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கூட ஒருத்தர் வந்து இதுக்கு வெள்ளியங்கிரி வந்தார். வெறும் மாலை போட்டு வந்தார். ப்ரொஃபஸரு, சைக்காலஜி ப்ரொஃபஸரு. அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இதனால் ஏன் ஈசாவோட சத்குரு மேலே ஏன் உங்களுக்கு இந்த ஈர்ப்பு அப்படின்னு கேட்டபோது, எனக்கு சிவனை பிடிக்கும், இவர் சிவனை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால பிடிக்கும் அப்படின்னு. இந்த ஐகான் தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே சிவபக்தர்களுக்கான ஒரு முக்கியமான ஐகானாக இன்னும் கூடி சீக்கிரத்தில் இப்போ மாறிடுச்சு. இன்னும் கூடி சீக்கிரத்தில் மாறப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சியும் இல்லை. இருக்கிற முக்கியமான நகரங்கள் பெங்களூராக இருக்கட்டும், சிக்மங்களூராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து இதில் வைக்க போகிறாங்க, ஆந்திராவில் வைக்க போகிறாங்க, நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணார். என்ன இதுவாக இருந்தாலும் சிவராத்திரி நினைவு வந்து அவரு இங்கே வந்துட்டு வரோம். சத்குரு வந்து ஃபங்க்ஷனுக்காக சிவராத்திரி அப்போ மட்டும் இங்கே மெயின் பிரான்ச் இங்கே ஈசாவுக்கு வந்துடுவார் அப்படின்றது அவருடைய பழக்கமாக. அதனால் ஈசாவுக்கு வந்துட்டு வரோம். தெம்பு பண்பாட்டை கொண்டாடணும்னு ஒரு மியூசிக் மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க. இதை கூட பார்க்குறதுனால தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பாருங்க வியூவை. சிவனோட இதை அப்படியே இங்கே பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் அங்கங்கே இப்போ வந்து கூட்டம் அதிகமாக ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் இருக்குது, இது ஸ்க்ரீனு தான், ஸ்க்ரீனு எல்லா ஸ்க்ரீனு தான். மேக்ஸிமம் உங்கள் ஸ்க்ரீன் தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபன் டைம் யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்காங்க. சத்குரு வந்து அந்த நடக்கிற அந்த இது இருக்கும்ல, அந்த பேத்து இதுதான். எனக்கு இங்கேருந்து சிவனை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனோட கழுத்து கீழே அந்த மலையோட ஹில்ஸோட அந்த வியூ. நம்ம நைட்டு வந்து இந்த மலை உச்சியிலேருந்து பார்த்தோம். இந்த மலை லேயர் இருக்குல்ல, இந்த மலை ஏறி அடுத்த மேலே அந்த லேயரில் பார்த்தோம்னா சிவனோட அந்த லைட்டிங் ஷோக்கு பார்க்கலாம்.
இந்த லைட்டிங் ஷோக்காக வெயிட்டிங். இந்த லைட்டிங் ஷோ உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்ணுக்காக இருக்கட்டும் இல்லை ராஜராஜ சோழன் ஒவ்வொருத்தரோடைய லேபிள் போட்டு அந்த ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ராமானுஜம், தமிழ் இலக்கிய மன்னர்கள், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், சத்குரு, ராமானுஜர் என்ன போட்டிருக்காங்க? ராமானுஜர் தத்துவப்பிரிவுகளில் ஒன்றான வேதாந்த இலக்கியம் ஒன்றான விசிஷ்டவாதத்தின் முன்னோடியாக விளங்கியர். பாரத தேசம் முழுவதும் யாத்திரை செய்து சாதி சமய வேறுபாடுகளை கடந்து வைணவத்தின் பெருமையை பறைசாற்றி சமய திருத்துவர் ராமானுஜர் சிறந்த வேதாந்தி மட்டுமல்ல, நல்ல நிர்வாகி கூட. திருவரங்கம் கோயில் நிர்வாகத்தை ஏற்று அதை முற்றிலும் சீர்படுத்தி அன்றாடம் நடக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளும் உண்டாக்கினார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே தமிழ் மருத்துவக்குடி, தமிழ் மருத்துவம் எப்படி வந்துச்சு எல்லா டீட்டெயிலும் இருக்க மாட்டேருக்கு. அதான் ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு இதான இதை வச்சு இது பண்ணிட்டாங்க. இங்கே கேம்ஸ் விளையாடுறதுக்காக ஆடினதுரி, கப்பல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு பார்த்தோம் இப்போ சூரியன் மறையிறது. அந்த மலை வழியாக அந்த பக்கம் மறையுதா ஸ்டேட்டை உணர்ந்து பார்க்கும் பொழுது வெளிச்சம் இங்கே அந்தளவுக்கு படுற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏதோ கேம்ஸ் எல்லாம் இந்த சத்குரு குருகுலம் வந்து கேம்ஸ்லாம் இதை விளையாண்டுருக்காங்க. தண்ணி நிரப்பணும், பாலை ஊற்றி தண்ணி நிரப்பி இது பண்ணி கொண்டு போகிற மாதிரி கேம்ஸில் விளையாடுறாங்க. அடுத்து கம்பு சுற்றுறது சொல்லித்தராங்க. இந்த கேம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. கபடி, ஜல்லிக்கட்டு, இது விளையாட்டுக்கான அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் தான் இருக்குது. அடிமுறை, தற்காப்பு கலை, குத்து வரிசை, மாட்டு வண்டி பந்தயம், இங்கே வந்துட்டு அந்த பொம்மை வச்சுலாம் இது பண்ணுறது இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றா தமிழ் பண்பாட்டு முறை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. லேர்ன் ஹோர்ஸ் இன் 12 days, 4 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹார்ஸ் பேக் ரைடிங் சொல்லித்தராங்க. இன்றைக்கே ஜாயின் பண்ணால் 4 நாளில் சொல்லித்தராங்களாம், Tuesday to Sunday. இதாக பாருங்கள், மாட்டை வச்சு குதிரையை வச்சு விளையாட்டு சொல்லி தந்துட்டுருக்காங்க. கழுதை, இது என்ன நாயின்னு தெரில. கிருஷ்ணவேலி, இது ஒரு நாய். தமிழ் நாய்கள், எல்லா நாய்களோட கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆடு, 2 பக்கம் கொம்பு இருக்கிற பெரிய ஆடு. மாடு, இது என்ன பசு மாடாட்டுங்க. தமிழ்மண் திருவிழான்னு தமிழ் பாரம்பரிய மாடுகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஜல்லிக்கட்டு சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஜல்லிக்கட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மண்ணை குத்துட்டு பாருங்கள், ஜல்லிக்கட்டுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குற அந்த இடம். அப்படியே இங்கே வந்தோம்னா பண்டைய காலத்தில் இருக்கிற பொட்டி, விளையாட்டு பொருள். ஆனால் இது என்னதுண்ணா? ஓ சரி, இது கேமிங். ஓ சரி, ஓகே. ஓ ஏதோ கலசம், சொம்பு, டம்ளரு ஆதி காலத்தில் இருந்தது. சுருதி வைக்கிற அந்த டப்பா, பானை, அடுப்பு. ஆனால் இது ஓ லேம்ப் ஸ்டாண்ட். ஓ சரி, இது பொட்டி, அடுப்பு. நம்ம எங்கள் வீட்டில் கூட இந்த அடுப்பு யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த பிளாக் கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணோம். இது ஆதி காலத்தில் இருக்கிற டேப் ரெக்கார்ட், பாட்டு கேட்குறது, பொட்டி. வாவ், மாடுங்க. சரி, குள்ள மாடு, கள்ள மாடு, காளை மாடு எல்லாத்தையும் வரிசை பண்ணி வச்சுருக்காங்க. ஓ நான் பார்க்கலப்பா, மலைநாடு கிட்டா கீழே இருக்கு பேர். இது காங்கேயம் காளை, கருப்பாக இருக்குது. இது காங்கேயம் காளை. ஹரியானா புல், அஸ்ஸாம் பசு, தொண்டை மாடு. வாவ், நமக்கு தெரிஞ்ச நிறைய மாட்டு ரகம் இருக்குது. சிவப்பு சந்தி. மாட்டு ரகத்தை பார்க்கணுன்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், இல்லை மற்றபடியெல்லாம் பார்க்காதீங்க. அத்தனை மாட்டு ரகத்தை வச்சுருக்குறாங்க. இது ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடந்திருக்கு. வாவ், இந்த இவ்வளோ பெரிய மாட்டை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இது வரைக்கும். இந்த மாட்டை நீங்களும் இவ்வளோ பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம காட்டு மாடு இருக்குல்ல, காட்டு மாடு அது மாதிரி இருக்குது. ஆனால் போலா நேம், போலா. இப்போ காட்டு மாடுங்கள்லாம் இந்த சைஸ் தான் இருக்கும். காட்டில் இருக்கிற என்ன மாடு சொல்லுவாங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. வாவ், சிவப்பு சந்தி. வாங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இது சிவப்பு சந்தி. மலைமாடு சைஸில் இவ்வளோ பெரிய மாடு இருக்குது, இங்கே தான் பார்க்குறேன். இது சாகிவால், ஓங்கோல். இது கண்ணில் கொஞ்சம் சிந்தாக இருக்குது. கொங்காரேஜ். நாட்டு மாடு, இது எல்லாமே நாட்டு மாடுங்க.
கிர் மாடு கிர் பகுதியில் மட்டும்தான் வாழும். மண்டை பாருங்கள் எப்படி இருக்கு. மாட்டோட சைஸை வச்சு மாடு வளர்த்துறவங்க வச்சு சொல்லிடலாம். இதுனா மாடு கபிலா, இது ஒன்று தான் பிள்ளையாக்குது. இது நம்பூர் மாடு மாதிரி இருக்குது, சிந்து மாடு மாதிரி. வாவ். இது ஆலாம்பாடி. கோயம்புத்தூரில் ஆலாம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆலாம்பாடியில் தான் அந்த மாடு இருக்கும் பாருங்கள். அது கர்ஜினியாக இருக்குது. ஹல்லிக்கர் கொம்பு பின்பக்கம் வளைஞ்சிருக்கு. ஹல்லிக்கர். பர்கூர். பர்கூர்னா அந்த அந்தியூரில் இருக்கிற பர்கூர் மாடு குள்ளையாக இருக்கும். ஏன்னா அது காட்டில் இருக்கிற மலைப்பகுதி, உயரமான மலைப்பகுதி இருக்கிற எல்லா மாடும் இதாக தான் இருக்கும். தர்பார்கர். இது ராஜஸ்தானில் இருக்கிற மாடு. கொம்புங்க கீழே இருந்து அது ராஜஸ்தான் மாடாட்டிருக்கு. உம்பளச்சேரி. இது நாகப்பட்டினம் கரூர் சைடில் இருக்கிற மாடு உம்பளச்சேரி. தேனியில் இருக்கிற மலை மாடு. மலை மாடுகள் எல்லாமே குட்டையாக தான் இருக்கும். ட்ரை என்ன பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரை கேஸ் 10 rupees. புண்ணாக்கு மாட்டுக்கு கொடுக்குறது. புண்ணாக்கு, கம்பு, ஜாகிரி, ரைஸ். ஓ சரி சரி சரி. இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்களாண்ணா? இந்த பால் வந்து 30 ரூபாய். ஃபர்ஸ்ட் இது நம்ம கொடுக்கணும்னா வைக்கல் இது 10 ரூபா, இது பச்சைப்பள்ளி 20 ரூபா. இது வந்து மாட்டு தீவனம். இது எல்லாமே 9 கலந்தது. இது மாடு விரும்பி. ஓ சரி சரி. எல்லா தீவனம் கொடுக்கணும்னா அது விரும்புவாங்க சில. ஓ ட்ரெடிஷனலாக நம்ம இதில் என்னன்னா முன்னோர்கள். ஓ சரி சரி சரிங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஓ சரிங்க. இது கடலை புண்ணாக்கு அந்த எண்ணெய் எடுத்ததோட. அதானே. நிறைய பேர் இதை வீடியோ எடுத்துட்டு போவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அதானே. இதை சாப்பிட்டுட்டு தான் நம்ம மாடெல்லாம் இப்படி இருக்குது. இந்த நேட்டிவ் மாடு இது எல்லாமே 25 வகையாக நேட்டிவ் ப்ரீட்ஸ் எல்லாமே. இப்போ 25 வகையாக இருக்கும். 25 வகை. இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படி போனீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் அந்த பக்கம் குதிரை அதை விட்டுருங்க. அது சும்மா அந்த ரேஸுக்காக. இது பூரா 25 வகை நேட்டிவ். இப்போ எல்லா மாடும் இங்கேயே இருக்கிறதாண்ணா? இதெல்லாம் கோஷாலான்னு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே 700 மாடு இருக்குது. ஓ சரி எல்லாமே நாட்டு மாடு. சரி சரி சரிங்கண்ணா. இந்த ப்ரோக்ராமுக்காக இந்த டிஸ்பிளே எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே தேங்க்யூ. அப்போ தறி வச்சுட்டு இருப்பாங்களே அந்த தறிகள், காந்தி காலத்துக்கு அந்த தறி, அந்த செட்டப்பு தறி. இது பானை செய்கிறது அப்படின்ற அது தமிழ் ட்ரெடிஷ்னலில் அப்படியே கொண்டு வந்துருக்காங்க. அப்படியே வந்தோம்னா கோபுரம், முன்பக்க வாசல். வாவ். மாட்டை பாருங்கள் தடவிட்டு இருக்காரு. இது காளியம்மன். இது நம்ம கருப்பராயன் சாமி இருக்கும்ல, அதோட ட்ரெடிஷ்னலில் கொண்டு வச்சுருக்குறாங்க. கருப்பராய சாமி அம்மன். அம்மனுக்கான பண்டிகை பண்ணும்ல காவடி. இந்த ஒட்டுமொத்த பாரம்பரியத்தும் ஒரே இடத்துல வச்சுருக்கிறாங்க. ஈசா சிவராத்திரிக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பார்க்குறோன்னா பார்த்து பாருங்கள். இது கிணறு. கிணத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கிற அமுத்து வைப்பு. இப்படி அமுத்துனோம்னா தண்ணி வரும். செலிப்ரேஷன்ஸ். ஆர்டிஃபிஷியலில் ஒரு டேங்க் வச்சு கிணறு வச்சுருக்காங்க. கிணத்துலேருந்து தண்ணி எப்படி சேர்ந்துனாங்க அப்படின்றது. இது ராஜராஜ கோபுரம், ராஜராஜ சோழன். இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. இது அதோட கோபுரம். கோபுரத்திலேயே உள்ள வந்து கோபுரத்தில் வெளியே போகிற மாதிரி தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அது நிறைய வச்சுருக்காங்க. கேமு எல்லாமே. ஈசா சிவராத்திரியில் கூட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்தோம்னா இத்தனை விஷயத்தை பார்க்கலாம். இன்னும் வச்சுருக்காங்கண்ணே. எத்தனை நாளைக்கு இந்த டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பான்னு தெரில. டிஸ்பிளே பண்ணி வைக்கிற வரைக்கும் நல்லது. நீங்கள் கூடி சீக்கிரமாக இந்த விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். நாட்டு மாடுகளை பார்க்குறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அங்கே வரலாம். வேறு எதுக்காக வரீங்களோன்றதை நான் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறோம்ல. நாட்டு மாடுகளை பார்க்குறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அத்தனை மாடுகளையும் வச்சுருக்குறாங்க. ரூட்டு கை வைக்கிற மாதிரி லைட் எரியுது. அப்படியே இந்த லைட்டு பிளிங் எரியுதில் அதெல்லாம் இறங்குறது. அப்படியே எரிஞ்சு அப்படியே மேலே போய் அந்த உச்சி மலை மேலே போய் அந்த உச்சி மலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் அங்கேருந்து ஃப்ளாட்டாக போகிற மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்தாண்ட இறங்கி ஏறுற மாதிரி ஒரே மலை தான். ஆனால் அங்கங்கே திட்ட தான் 7 மலைன்னு சொல்லி நம்மளை கொண்டே போடுறாங்க. அவ்வளோ லைட் ஷோ வரும்னு சொல்லி என்ன மாதிரி நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. டைம் 7 ஆயிடுச்சு. நம்ம லைட் ஷோ வந்து ஸ்டார்டிங் ஷோ பண்ணல. லைட் ஷோ போட போகிறாங்களான்னு நினைக்கிறேன். பார்க்க வேண்டிய பிளேசஸ் அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா, நம்ம உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சூரியகுண்டம். அதாவது வந்து அமைதியாக இருக்கிறதுனால குளிக்கணும் அப்படின்னு அந்த இதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இல்லை சந்திரகுண்டம் அப்படிங்கிறது லேடிஸ் குளிக்கிறது. சூரியகுண்டம் அப்படிங்கிறது ஜென்ட்ஸ் குளிக்கிறது. அடுத்து நம்ம போய் பார்ப்போம் என்னென்னா, திருமூர்த்தி சிற்பத்தை போய் பார்ப்போம். நந்தி சிலை பார்ப்போம். திருமூர்த்தி சிற்பம் பார்ப்போம்.
இப்போ நாகஸ்ரீன் பார்ப்போம், அடுத்து தியானலிங்கம் பார்ப்போம், அடுத்து லிங்கபைரவி. லிங்கபைரவி பார்த்துட்டு தான் தியானலிங்கம் பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரியான செட்டப் இருக்கும் பார்க்கணும். பார்க்குறதுக்கான தியானலிங்கத்துக்கு 6 to 8 நைட் வரைக்கும், லிங்கபைரவிக்கு 6 to 1 20 4 28, சூரியகுண்டு 7 to 8, சந்திரகுண்டுக்கு 7 to 8. அடுத்து நந்திஷ்ட தரிசனம் செட்டு அப்படின்ட்டு 650 250 ஆதியோகியின் அருளை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் கிஃப்ட் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க.